இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதாவது பண்ண போனீங்கன்னா உங்களோட முட்டாள் வேறு யாரும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா 2010 பிட்காயின் மிஸ் பண்ண மாதிரி 2016-14 ட்ராப் ஷிப்பிங் மிஸ் பண்ண மாதிரி இதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு கோடி ரூபாய் லூஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஐயோ இது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாவா, கண்டிப்பாக லாஸ் ஆகிடுமே, அதை பண்ணிவிடுவேன், நமக்கு யாரும் கிளைண்ட்லாம் தர மாட்டாங்கன்னு. நீங்கள் இதில் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஜீரோ, அப்சல்யூட்லி ஜீரோவில் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் எது லூஸ் பண்ணுறதுக்கு எதாவது இருந்தால் பயப்படலாம், எதுவுமே லூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஏஐ வச்சு மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த நீங்கள் ஏஐ ஷார்ட்ஸ் போட்டால் நீங்கள் பணக்காரலாம் எல்லாம், அப்புறம் இந்த ஏஐ வச்சு நீங்கள் ChatGPT ப்ராம்ப்ட் எழுதி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பணக்காரலாம், தயவு செஞ்சு அதெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாம் டோட்டலி ஃபேக்கு. ஸோ அந்த மாதிரி நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரியான விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்களோ இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பாடியும் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ஃபுல் டிசிப்ளினோட அதிகமாக ஒர்க் போட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபிசிக் வர தான் செய்யும். ஸோ அதை விட்டு ஒரு 2 நாள் ஜிம்முக்கு போயிட்டு 3ஆவது நாள் போகாமல் 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் 5ஆவது நாள் போகாமல் இருந்தீங்கன்னா ஃபிசிக் வராது. இதே தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 10 நிமிஷம் ட்ரெயின் பண்ணால் போதும் ஆப்ஸ் வந்துடும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ChatGPT விஷயத்துக்கு சொல்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அவள் தான் பூம், நீங்கள் மில்லியனர் ஆகிடுவீங்க. இதை செஞ்சாலாம் நம்பாதீங்கண்ணா. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போயிடலாம். நான் இந்த வீடியோவில் எந்தெந்தெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஏஐ வச்சு மணி மேக் பண்ணுறதுனா எப்படி சொல்கிறேன்னா, நான் ஏஐ ஏஜென்ட்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ ஒரு பிஸ்னஸை ஹெல்ப் பண்ணுறது மூலிமா உங்களால் மணி மேக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட், நம்ம என்ன தான் அதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ChatGPTன்னு வச்சுக்கலாமே, ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸுக்கே ஒரு ChatGPT க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும். அதாவது அந்த ChatGPTக்கு அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரியும். கஸ்டமர் அந்த ChatGPT கிட்ட போயிட்டு இந்த பிஸ்னஸை பற்றி கேட்டாங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ChatGPT கொடுக்கணும். அதாவது அந்த பாட், அதுதான் ஏஐ ஏஜென்ட். ஸோ இப்போ நீங்கள் எதாவது ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கானில் நீங்கள் சேட் பாட் கூட பேசிக்கலாம். அது கேட்கும் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எது பண்ணுறீங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணும். ஸோ பேசிக்கலி இதுதான் சேட் பாட்டு. ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த சேட் பாட் கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே பண்ணும். அண்ட் லீட் ஜெனரேஷன் பண்ணலாம் இதில் நல்லாவே. ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு பேசிக்கலி பேசுகிறவங்க எல்லாமே லீடாக மாறிடுவாங்க. ஸோ அதை ஈஸியாக ஸ்க்ரேப் பண்ணிடலாம் இதில். அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு சேட் பாட் இருக்குது. கஸ்டமர்ஸ் எப்படி வெப்சைட் உள்ளே வச்சுருக்காங்க, கார்ட் அபண்டன்ட், இன்னும் நிறைய விதமான சேட் பாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் சேட் பாட்டு. இல்லை நீங்கள் இந்த நிறைய க்ரியேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லிங்க் வரும்னு. அது எல்லாமே சேட் பாட் தான். அது ஆட்டோமேஷனும் சொல்லுவாங்க, ஆனாலும் சேட் பாட் தான் அது. நீங்கள் ஏதாவது ஸ்கிரிப்டுன்னு சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப் ஸ்கிரிப்ட் ஒன்று வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎம்மில் வருமே, அந்த மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் இதை க்ரியேட் பண்ணி தரது மூலிமா எங்களால் பெய்ட் ஆக முடியும். ஸோ இது ஈஸின்னு நினச்சிடாதீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதில் ஃபுல்லாக மேனுவல் ப்ராசஸ் தான். நீங்கள் யூடியூப்பில் மற்ற வீடியோவில் பார்க்காத மாதிரி இது ஃபுல்லாக புதுசாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது நானே க்ரியேட் பண்ணுது. இருக்கிற எல்லா பிஎஸ்சியுமே நவுத்திட்டு வெறும் கிளியரான கான்டெக்ட்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பேஜை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு க்ளீனான ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருங்க. அப்புறம் ஒரு க்ளீனான பயோ. தயவு செஞ்சு பயோவையும் ChatGPTலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களாக ஓனாக எழுதுங்க. அதாவது உங்கள் காம்படிட்டர்ஸ் பார்த்து காம்படிட்டர்ஸ் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வைக்க பாருங்கள். அதையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாதீங்க, அதை கொஞ்சம் மாற்றி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட போகிறீங்க. ஒன்று கிடையாது, பல போஸ்ட் போட போகிறீங்க. உங்களால் எத்தனை முடியுமோ போடுங்க. ஒரு 8-9 போடுங்க போஸ்ட்டு போதும், இல்லை 9-15 உங்களுக்கு எத்தனை வேணுமோ போடுங்க. ஆனால் கம்மியாக மட்டும் போட்டுறாதீங்க, ஒரு 4-5 போஸ்ட் அந்த மாதிரி சேர்த்து போடுங்க.
ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா, ஆல் டைம் வந்து ஸ்டோரி இருக்கணும். அதாவது எப்போவுமே நீங்கள் ஆக்டிவில் இருக்க மாதிரி இருக்கணும். பீப்புள் உங்களுக்கு எப்போவுமே மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஆல் டைம் உங்களுக்கு ஸ்டோரி இருந்தே ஆகணும். ஸ்டோரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி 2-3 ஸ்டோரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஹைலைட்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட ஒர்க்கோட ஹைலைட்ஸ் போடுங்க. அப்புறம் உங்களோட சர்வீசஸோட ஹைலைட்ஸ் போடுங்க. அப்புறம் உங்கள் சர்வீசஸோட ஹைலைட்ஸ் போடுங்க. அப்புறம் உங்களோட கிளைண்ட்ஸோட ஹைலைட்ஸ் போடுங்க. அப்புறம் டெஸ்டிமோனியல்ஸோட ஹைலைட்ஸ் போடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்ததுக்கப்புறமா வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ண போகிறீங்க. அதாவது டார்கெட் பிஸ்னஸை. ஸோ அந்த டார்கெட் பிஸ்னஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரையுமே டார்கெட் பண்ண முடியாது. அதாவது நான் ஜிம் பிஸ்னஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், ரியல் எஸ்டேட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் கன்சல்டிங் பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவேன், வேலைக்கே ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு ஜிம்மு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, கோர்ஸ் செல்லரு, இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்ட வந்து ரீசர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் கற்றுட்டதுக்கப்புறமா அந்த இண்டஸ்ட்ரி எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஜிம் நீஷ்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜிம் நீஷ்டில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பேர் கான்டென்ட் போடுவாங்க. நீங்கள் உங்களோட டார்கெட் பிஸ்னஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு அது தேடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சும்மா கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டார்கெட் பிஸ்னஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக ஆக்டிவாக இருப்பாங்கன்ட்டு. ஸோ இப்போ அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் போய் அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபோ இருக்கான்னு பாருங்கள். அதாவது காண்டாக்ட் இன்ஃபோனால் இமெயிலாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஐடியாக இருக்கலாம், இல்லை ட்விட்டராக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அவங்க காண்டாக்ட் ஐடி பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும். உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும், என்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இப்போதைக்கு நான் வெறும் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க 50%. ஸோ அந்த 50% வச்சு நீங்கள் ப்ராசஸை மூவ் பண்ணி அவங்களுக்கு சாட்பாட்டை பில் பண்ணி டெலிவரி பண்ணிவிட்டு மிச்ச பேமெண்ட்டை வாங்கிப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு அவுட்லைன் மாதிரி. ஸோ இந்த சாட்பாட் அப்படின்றத க்ரியேட் பண்ணுறத நான் எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2-3 சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சேனலை பாருங்கள். அப்படி அந்த சேனலில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ புரியலைன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நானே போட ட்ரை பண்ணுறேன்.